I am Arundhati. Welcome to RI Design. நம்ம ஆல்ரெடி கேதரிங் பாயிண்ட் கட் பண்ண வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம கேதரிங் பாயிண்டில் கிராஷ் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை தான் ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஷ் பக்கம் நம்ம எந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸும் ஆப்போசிட் நல்ல பக்கம் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் நம்ம அட்டாச் பண்ணிடணும். இது எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக கட் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் முடிச்சிட்டோம். இப்போ கிராஷ் பக்கம் 2 பேண்ட்டு, ஒரு பேண்ட் சைடு 2 சைடு இருக்கும். அது ஒன்றாவும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நம்ம முடிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் கிராஷ் பக்கத்துலேயும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கிராஷ் பக்கம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஓகே, ஒரு 2 டைம் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் கிட்டியமாக பிடிச்சிக்கும். 2 பக்கமும் இப்போ போட்டுட்டோம். இப்போ 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டு ஈவனாக எடுத்து சின்னதாக ஒரு கட் போட்டுடுங்க. பெல்ட் சைட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கீழே அடிப்பக்கத்தில் கால் பக்கத்தில் மடித்து தைக்கிறத பார்க்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. இது கால் பக்கம் கீழே கேதரிங் போடுற பக்கத்தில் இந்த மாதிரி 2 ஸ்டிச்சு போட்டுருங்க. இப்போ அதை 2ஆக மடித்து எடுத்து நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. இது சுருக்கம் வரும் இந்த இடத்துல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு இங்கேருந்து ஒரு வளைவு வரும். அந்த வளைவு எடுத்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஸ்டிச்சிங் போடும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கேர்வாக கட் பண்ணி ஒரு லெக் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு லெக் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். துணி கலையாமல் ஈவனாக பிடிச்சிட்டே வந்துங்க. இப்போ கீழே வரும்போது இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. கட் பண்ணிவிடும். இப்போது ஒரு லெக்கு சைடு நம்ம முடிச்சிட்டோம். பேண்ட்டு ஒரு 80% முடிச்சிட்டோம். இப்போ பெல்ட்டு பக்கம் பக்கத்தில் நாடா போடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கிட்டால் போதும். இப்போது ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. ஓகே, இப்போ பெல்ட்டோடைய சென்டர் பாயிண்ட்டு எதுன்னு பார்க்குறதுக்கு 2வது மடிப்பு மடித்து இப்போ பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் இது பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட் இது பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஈவனாக பிடிச்சி அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பெல்ட்டோடதும் பேண்ட்டோடதுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ ஃப்ரில் கொடுக்க போகிறோம். ஒரு 6 ஃப்ரில் வரா மாதிரி இந்த மாதிரி மடித்து பெல்ட்டோடதும் பேண்ட்டோடதும் சேர்த்து வச்சு ஃப்ரில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற பீஸ் பெல்ட்டு பீஸு, கீழே இருக்கிறது பேண்ட்டோட பீஸு. இப்போ இந்த மாதிரி மடிப்பு மடித்து ஒரு ஃப்ரில் கொடுத்துட்டே வரணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது பேக் சைட் பீஸு. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு
ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு ஓகே. இப்போ முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரில்லு இப்போ ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற சைட்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்டிச் ஃப்ரில் ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரில் கொடுத்துட்டே வரணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். இப்போ ஓகே இந்த மாதிரி 2 சைடுமே கொடுத்துடணும். இப்போ பேக் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த பெல்ட்டுடைய ஃப்ரண்ட் பக்கத்தில் இருக்கிற 2 பக்கமும் ஜாயின் பண்ணணும். இப்போ நாடா போடுறதுக்கு இந்த 2 சைடுமே எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு நாட் போட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி போட்டுருங்க. ஓகே. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் எடுத்து இந்த மாதிரி பின் போட்டுருங்க. ஃபஸ்ட் நம்ம பேக் சைடில் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி போட்டுடணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஃபில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டே வரணும். ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ ஆல் தான் ஃபினிஷ்ட். பேண்ட்டும்